நிறைவு செய்யாத ஆசைகள் அதிகமாக யாரிடத்துல சேர்ந்திருந்தாலும் அவர்கள் மனதை பலகீனப்படுத்தும், நோய்வாய்ப்படும், சோர்வு உண்டாகும், வாழ்க்கையில வெற்றி இராது, தீர்க்கமாக தெளிவாக சிந்தனை எழாது. ஆகவே இச்சைகள் அதிகமாக நம்மிடத்துல இருப்பு இருக்கக்கூடாது. ஆசை மனதில இருந்து மனதனுடைய ஸ்பீடு என்ன? உற்பத்தி ஆகிற ஆசையை முடிக்கிறதுக்கு உடல் தானே வேணும், உடலை கொண்டுதான் முடிக்க வேணும். ஆக உடலினுடைய ஸ்பீடு, அதனுடைய வேகம் என்ன பாக்குற போது நான் உலகம் முழுவதும் சுத்தணும் என்ன நினைச்சு விடலாம். ஆனா உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு உடல் ஆற்றல் இருக்கிறதா, பொருளாதார வசதி இருக்கிறதா, அதற்குரிய அறிவு அல்லது பயிற்சி, பழக்கம், பாதுகாப்பு இவைகள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்கும் போது அங்கதான் ஆசை சீரமைப்பு உண்டாகும். முடியும் முடியாது என்று தெரிந்துவிட்டா முடியாது என்ற போது அந்த இடத்துல அதை நிறுத்தித்தான் கிட்டாதாயின் வெட்டன மரம் இல்ல, அதை அப்படியே வைத்துக் கொண்டு இருப்போமே. ஆனால் அதற்கு வேண்டிய ஆயத்தை செய்து இன்னென்னது வேண்டும், இவ்வளவு காலத்தில் அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்குமுறை திட்டமிட்டுக் கொண்டு அந்த திட்டப்படி செயலாற்றலாம். அந்த திட்டமே இல்லாம ஆசையை மிதக்க விட்டா இது போல பல ஆசைகள் மிதந்துகிட்டே இருக்கும். அதுவே அறிவை ஆட்கொண்டு விடும். வேற முக்கியமான செயல்கள்ல மனம் செல்ல முடியாது.